ஹலோ மக்களே வணக்கம், வெல்கம் டு எம்ஸ்கோர் ரேடியோஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிசன், அதாவது ஒரு 2.1 மல்டிமீடியா சிஸ்டத்துக்கும் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் வித் ஸ்பீக்கர் அந்த கான்ஃபிகரேஷன் சிஸ்டத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட செட்டப். இப்போ ஒரு 2.1 மல்டிமீடியா சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அது வந்து ஒரு சவுண்ட் பார் இல்லை 2.1 மல்டிமீடியா சிஸ்டம், அதாவது 2 ஸ்பீக்கர் வித் சப்வூஃபர் இல்லைனா சவுண்ட் பார் வித் சப்வூஃபர் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் இருக்கும். ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட், அதாவது எல்லா சவுண்டும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரும், லோவுக்கு மட்டும் வரதுக்கு ஒரு சப்வூஃபரும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட்டப், அதாவது ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் வித் நம்ம ஸ்பீக்கர்ன்றது போகும்போது ஒரு ஆம்பும் 2 ஸ்பீக்கரும் இருக்கிற மாதிரி செட்டப் இருக்கும். ஓகேங்களா? இதோட செட்டப் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அது கொஞ்சம் ஈஸி செட்டப்பாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பட்ஜெட். இப்போ மல்டிமீடியா சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமல் பட்ஜெட்லேயே கிடைக்கும். அரௌண்ட் ஒரு 5K to 10K நல்ல ஒரு ஆடியோ சவுண்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டீரியோ ஆம்ப் வித் ஸ்பீக்கரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ தேர்ட் பாயிண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ். ஸோ இந்த மல்டிமீடியா சிஸ்டமில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் லிசனருக்கு, இல்லை நான் ஒரு பிசியோ இல்லை டெஸ்க்டாப்லையோ கனெக்ட் பண்ணி நான் வந்துட்டு சவுண்டு லிசன் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த 2.1 மல்டிமீடியா சிஸ்டம் போதுமானது. ஸோ இல்லை நான் வந்து நல்ல டீட்டெயிலாக கேட்கணும், எனக்கு நான் ஒரு நல்ல ஒரு ஆடியோ ஃபைலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபை சவுண்ட் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செட்டப், அதாவது ஆம்ப் வித் 2 ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷனுக்கு போகலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் சிக்னேச்சர். இப்போ இந்த 2.1 மல்டிமீடியா சிஸ்டம் நம்ம சொல்கிறோம்ல, இல்லை சவுண்ட் பார் சிஸ்டம், இதிலலாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாகவே தான் இருக்கும். அதாவது எல்லா சவுண்டுமே மிட்டு, வாய்ஸு, அதுக்கப்புறம் பேஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் கேட்கும். ரொம்ப டீட்டெயிலாக கேட்க முடியாது. சம்டைம்ஸ் பேஸ் வந்து இந்த 2.1 சிஸ்டமில் இல்லை சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். ஆனால் ஸ்டீரியோ சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீரியோ ஆம்ப் வித் ஸ்பீக்கர் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் 2-way இல்லை 3-way ஸ்பீக்கர் போட்டு எல்லா, அதாவது லோ மிட் ஹைன்ற அந்த 3 விதமான சவுண்ட் வந்து அழகாக ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஸோ சவுண்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இதுதான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியுமா? இப்போ 2.1 மல்டிமீடியா சிஸ்டம், இந்த கன்வென்ஷனல் சிஸ்டம் வந்து சொல்கிறோம், அதை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸ், என்ன சவுண்டு சிக்னேச்சர் அவங்க வந்து ஒரு ப்ரீசெட்டான ஈக்குவலைசர்லாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து அந்த ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதை எதையுமே ஆல்டர் பண்ண முடியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சவுண்டை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸை கண்ட்ரோல் பண்ண, ட்ரிபிள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஈக்குவலைசரை இதுக்கு ஈக்குவலைசர் சிஸ்டம்லாம் தனியாக இருக்குது, அந்த சிஸ்டம்லாம் ஆட் பண்ணி ஈக்குவலைசரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ சவுண்டை வந்து சூப்பராக இதை கொண்டு வரலாம். அதே மாதிரி அப்கிரேட் ஃபீசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இதில் சூப்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன ரூமில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த செட்டப்பில், ஃப்யூச்சரில் ஹாலில் இருந்து கேட்க போகிறீங்கன்னா நீங்கள் இது ஆம்பை மாற்றலாம், இல்லைனா ஸ்பீக்கரே மாற்றலாம், எதை வேணாலும் மாற்றலாம். மாற்றி ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அப்புறம் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2.1 மல்டிமீடியா சிஸ்டத்தில் வந்து இன்பில்ட்டாகவே நமக்கு ப்ளூடூத் இருக்கும். ஸோ நம்ம மொபைல் மூலமாக ஸ்ட்ரீம் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் மூலமாக கொடுக்கணும். சம்டைம்ஸ் ப்ளூடூத் இதிலே இன்பில்ட்டாக இருக்குது, பட் நாட் அட்வைசபிள். நீங்கள் தனியாக ஒரு ப்ளூடூத் அடாப்டர் இல்லைனா ஒரு டேக் யூஸ் பண்ணி, இல்லை சிடி பிளேயர் யூஸ் பண்ணி சோர்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம். ஸோ இதான் இதோட கம்பேரிசன். ஸோ உங்களுக்கு ஒரு இந்த கம்பேரிசன் மூலமாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம வந்துட்டு எந்த மாதிரி சிஸ்டம் நமக்கு தேவைப்படும், 2.1 மல்டிமீடியா சிஸ்டம் வேணுமா, இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஆம்ப் கம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி சிஸ்டம் போகலாமா, இந்த கம்பேரிசன் மூலமாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.